அது சாதாரண ஒரு துணை நடிகையா இருக்கலாம், ஒரு துணை நடிகரா இருக்கலாம். முகம் தெரிஞ்ச ஒரு நடிகர் அப்படின்னு அடையாளத்திலயோ நடிகையின் அடையாளத்திலயோ ஏதோ ஒரு குற்ற செயலோ ஒரு விபத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்கன்னா உடனடியா அது வந்து பெரிய லெவல்ல பார்க்கப்படும், கவனிக்கப்படும். ஸ்ரீகாந்த் சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில 50 பார் இருக்கு, எலைட் பார், பணக்காரர்கள் மட்டுமே போற பார், 50க்கு மேற்பட்ட பார்கள் இருக்கு, லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பார்கள்ல போறவங்க சினிமாக்காரன் மட்டும் தானே போறான். நீங்க ஈசிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பிரபலங்களுடைய இடங்கள் இப்ப இங்க நடக்கிறது இல்லைங்க, சென்னைக்குள்ள பெருசா இல்ல. சென்னை ராயப்பேட்டையில நடக்கிறதெல்லாம் நிறைய தகவல் வந்து. ஆமா, ராயப்பேட்டை நடக்குது, நீங்க வந்து ராயபுரத்தில் நடக்குது, இங்க எல்லா இடங்களும் நடக்குதுங்க, நடக்காமலாம் இல்ல. பிரபலங்களுடைய பங்களாக்கள்ங்க, ரிசார்ட்ல வச்சிருக்க எல்லாருமே யாரோ பின்புலத்துல இருக்காங்க. அந்த ரிசார்ட்டுக்குள்ள அனுமதி இல்லாம இவங்க போக முடியாது. எஃப்ஐஆர் காப்பியா இருக்குங்க, எஃப்ஐஆர் காப்பியா இருக்கு. இந்த பிரதீப் இருக்காருல்ல, ராஜ் பிரதீப், இந்த ராஜ் பிரதீப் வந்து யார்? இவர் லைசன்ஸ் ஓனர்னு காட்டுறீங்க, இது FL3 அனுமதிக்கப்பட்ட பார்னு காட்டுறீங்க. அப்ப நம்முடைய சட்டத்தின்படி அறைகள் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் நீங்க FL3 அனுமதி தரணும்னு இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த ஊடகவியலாளர் கோடாங்கி அப்ரஹாம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இப்போ 2-3 நாட்களாகவே சோசியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து போதை பொருள் பயன்படுத்தினாங்க அப்படின்ற பெயர்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய பேர் உடன் இருக்கிறதா வந்து பல தகவல்கள் வந்து பலரும் சொல்றாங்க. என்ன நடந்தது, என்ன, அதாவது ஸ்ரீகாந்த் அப்படின்னு கேட்டாலே ரொம்ப ஆச்சாரமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு இவர் போவாரா அப்படின்னு எதிர்பார்த்த ஒருவர் இந்த மாதிரி போயிருக்காரு. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எல்லாருமே வந்து இன்னைக்கு இப்ப ஆக்சுவலா ஸ்ரீகாந்த் இஷ்யூ மட்டும் நம்ம எடுக்க தேவையில்லை. இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் பார்வையும் சினிமா தான். என்ன ஒரு இஷ்யூ நடந்தாலும் உடனே சினிமாவில் என்ன நடக்குது அப்படிதான் பார்ப்பாங்க. சினிமாவில் இருந்து தான் வந்து அரசியலும் பார்க்கப்படுது. அரசியலில் இருக்கிற எல்லாரும் சினிமாக்காரங்களையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மக்களுக்கும் வந்து அரசியல்வாதிகள் என்ன தப்பு பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் சினிமாவிலேருந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா அது பெருசாக பூதாகரமாக பார்க்குற மாதிரி சூழ்நிலை எல்லா இடங்களையும் உருவாயிருச்சுல. இப்போ ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான மனிதர், நல்ல மனுஷன், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தவறு செய்கிறது இயல்பு தானே. இது நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத இப்போ அவரே கன்ஃபெஷன் கொடுத்ததா சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, தகவல் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரா அப்படின்னா, இங்கே எல்லா இரவு பார்ட்டிகள் எல்லா இடங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. ஈசிஆரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரிசார்ட்லேயுமே இரவு பார்ட்டின்னு ஒன்று வைக்க தான் செய்கிறாங்க. அதில் பிரபலங்கள் வந்து சினிமாக்காரனை வெளியே தெரியுது. பெரும் பணக்காரர்களுடைய பிள்ளைங்க வாரிசுகள்லாம் போனாங்கன்னா அது வந்து வெளியில் தெரியாமல் போயிடுது. அங்கேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யுது. நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வெளியில் தெரிஞ்சிருச்சு. மாட்டிக்கிட்டவன் வந்து சிக்கிட்டான், சிக்காத பல பேர் வெளியே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, அந்த மாதிரி தான் இது ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அரசனுடைய மூல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்ரீகாந்த் மாட்டினார்ன்றது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. அது உண்மையிலே ஆக்சுவலா இது வந்து ஒரு பார்ல நடந்த அடிதடி சண்டை. போதைப் பொருளுக்காக போய் தேடிலாம் பிடிக்கல, பார்ல நடந்த அடிதடி சண்டை. ஒரு தனியாருக்கு சொந்தமான பார்ல நள்ளிரவை தாண்டி அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஒரு பார் நடக்குது. யூஸ்வலா வந்து இந்த மாதிரி பார்கள் வந்து ரொம்ப எலைட் லெவல்ல இருக்கிற வசதி படைத்தவர்கள் போற பார். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்னுடைய லைசன்ஸே வந்து தப்பா கொடுத்துருக்காங்கன்றது தான் இப்ப நமக்கு கிடைக்கிற தகவல்லாம். என்ன இவங்க சொல்றாங்கன்னா, இவங்க இந்த பால் வந்து FL3 அப்படின்ற அடிப்படையில் இந்த பார் வாங்கியிருக்காங்களா. FL3 அப்படின்னா என்ன லைசன்ஸ், அந்த லைசன்ஸுடைய நேம் என்ன அப்படின்னா, FL3 லைசன்ஸ் வாங்கணும்னா குறைந்தபட்சம் அந்த பார் இருக்கிற இடத்துல ஒரு 20 ரூமாவது இருக்கணும், தங்குவதற்கான அறை இருக்கணும். அப்பதான் இந்த அனுமதி வந்து வழங்கப்படும். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு அவங்க பல லட்சம் ரூபாய் அரசுக்கு வந்து கட்டணும். இதெல்லாம் அதுக்கான விதிமுறை. அதுக்கான விதிமுறைகள். அரசு விற்கிற மதுபான வகைகளை மட்டும்தான் அங்க வந்து அவங்க சப்ளை பண்ண முடியும். வேற எதுவும் அவங்க வந்து அங்க பண்ணக்கூடாது. நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் அங்க ஒரு நோட்டீஸே ஒட்டியிருப்பாங்க, இங்க போதைப் பொருட்கள் வந்து புழக்கத்தில் இல்லை, பயன்பாட்டில் இல்லை, இங்க யாருக்கும் விற்பனைக்கு செய்யப்பட மாட்டாது. நல்லா சும்மா பேருக்கு நீங்க குடி கெடுக்கும்ல ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த பார், குறிப்பிட்ட இந்த பார் இங்க வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த பார் தான் இப்ப இந்த சிக்கல்ல மாட்டிருக்க பார். எனது எஃப்ஐஆர்லையும் இருக்கு, நம்ம அந்த பேர் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பார்ல இரவை தாண்டி அந்த நடக்கும் போது அங்க வந்து ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மகனுக்கும்
பார்ல வேற ஒரு டீமுக்கும் சின்ன சண்டை, அவங்களுக்குள்ள வாய் தகராறு. ஏன்னா இது இந்த மாதிரி சண்டைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் பார்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. குடிச்சிட்டா இவன் அவனை கோச்சுப்பான், இவன் அடிப்பான், ஒருத்தன் நண்பர்களுக்கு அடிச்சுப்பாங்க. இது வழக்கமா டெய்லி ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காண்டி ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆயிருக்காரா? அங்கதாங்க கேள்வியே வருது. அங்கதாங்க பெரிய ட்விஸ்டே இருக்குங்க. சினிமாவை மிஞ்சுகிற ட்விஸ்ட் அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த சண்டை நடந்தது இல்ல, அப்ப ஸ்ரீகாந்த் எல்லாம் தெரியாது. ஸ்ரீகாந்துக்கும் அந்த பாருக்கும் சண்டை பஞ்சாயத்துல தெரியாது. இந்த சண்டையில ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, பாட்டில் எடுத்து அடிச்சுக்கிறாங்க, மண்டை உடையுது, இது மாதிரி பிரச்சனைகள் வந்த பிறகு அங்கே சம்பந்தப்பட்ட அந்த அடி வாங்குற ஆள் வந்து ஒரு காவல்துறைக்கு தொடர்புடைய ஒரு நபர், அவருடைய பையன், ரிட்டையர்டு போலீஸ், அவருடைய பையன், கரண்ட்ல கூட இல்ல அவர் அடி வாங்கிட்டாரு. அந்த பையன் அடி வாங்கிட்ட உடனே அப்பாவுக்கு சொல்றாரு, அப்பா யாருக்கா சொல்றாரு, இமீடியட்டா இந்த பார் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து யாரு சம்பந்தம் பிடிக்கிறாங்க. இப்படி விசாரணையில அந்த நபர் இன்னொருத்தரை கை காட்டுறாரு, அவரை போய் பிடிக்கிறாங்க. அவர் தான் போதைப் பொருள்லாம் வச்சிருக்காரு. இங்க பிடிக்கும் போது இவர் கையில 1 கிராம் இருக்கு. இன்னைக்கு அந்த கொக்கைன் அந்த போதைப் பொருளுடைய 1 கிராம் இங்க நம்முடைய சர்வதேச இங்க சந்தையில வந்து 7,000 ரூபாய்க்கு அது வந்து வாங்கப்படுறதா சொல்லப்படுது. இங்க 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களா அது 1 கிராம். கோல்டை விட பயங்கர விலை ஜாஸ்தி. பட் இது இங்க கிடையாதுங்க. இது எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து எடுத்துட்டு வர பொருள் தான், இங்க கிடையாது. இதோட ஹப் எங்க இருக்கு? இது மொத்தமா எந்த வகையில வருது அப்படின்னா, நீங்க கடந்த டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு 5 வருஷம் டேட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம கொக்கைன் வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நீங்க இதை அப்புறம் உங்களுக்கு தர, இது நீங்க அதை உள்ள கூட நீங்க போட்டு காமிச்சிருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 24 கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டுல சீஸ் பண்ணப்பட்ட அளவு வந்து 7 கிலோ 350 கிராம் தான் பிடிச்சிருக்காங்க. 1 கிராமோட விலையே மோர் தென் 12,000. அப்ப 7 கிலோ 350 கிராம் பிடிச்சதா கணக்காட்டியிருக்காங்க அரசாங்கம். நீங்க 2020 எந்த ஆட்சி இருந்துச்சுன்னு நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப வந்து என்ன இருந்துச்சுன்னா வெறும் 380 கிராம் தான் பிடிச்சிருக்காங்க. அப்ப போதைப் பொருளே இல்லையா, போதையே தமிழ்நாட்டுல இல்லையா அப்படின்னா, புழக்கத்துல இருந்துச்சா இல்லையான்ற காலகட்டத்தை நீங்க வந்து பாஜக அரசாங்கம் உள்ள நுழைஞ்ச பிறகு நீங்க அதை போய் பின்னாடி என்சிபி இருக்கு இல்லையா, நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து அதிகப்படியான போதைப் பொருளை எங்க பிடிச்சாங்க அப்படின்னா, முக்கியமா குஜராத்ல ஒரு துறைமுகத்தில் தான் பிடிக்கிறாங்க. அது தனியாருக்கு சொந்தமான துறைமுகம். அங்கதான் வந்து டன் கணக்கில் பிடிக்கிறாங்க. 5 லட்சம் கோடிக்கான மதிப்புடைய போதைப் பொருள், பிடிபட்ட போதைப் பொருள் காண போச்சு. இதை நான் சொல்லல, ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு. அங்க இருந்து பிடிக்கப்படுறது நம்ம இவ்வளவு நாளா எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஊர் வழியா போகும், கடத்தி எடுத்துட்டு போவாங்க இங்க இருந்து. இது ஒரு வழிப்பாதையா இருந்துச்சு தமிழ்நாடு. இப்போ இங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சிக்கலே என்ன ஆயிடுச்சுன்னா, வாங்கி வித்தவெல்லாம் போயிட்டான், இப்ப வாங்கி பயன்படுத்துறவங்க ஜாஸ்தி ஆயிட்டான். இது ஆபத்தான போக்கு. விற்பனை செய்தவர்களை விட அது பயன்படுத்துறவங்க அப்படித்தான் இப்ப ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காரு. இவர் வந்து வாங்கி வித்தாரான்றது கேஸே இல்ல, அவர் வாங்கி பயன்படுத்திட்டு அவர் தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு, வீட்டுல பார்ட்டி பண்ணாரு. இப்ப நம்ம சொல்றோம்ல, ஈசிஆர்ல எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப சிக்கன இந்த பார்லயும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அது வந்து அவங்க பயன்பாட்டுல இருக்கு. இப்ப இது வரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பார்ல போலீஸ் சோதனை இடல, என்சிபி டிபார்ட்மெண்ட் சோதனை இடல. இப்ப தனியா ஒரு விங் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். எப்படி மத்திய என்சிபி இருக்கோ அது மாதிரி இங்க ஒரு விங் போட்டிருக்காங்க, போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக ஒரு பிரிவு அப்படின்னு கடந்த மானிய குழுவில் வந்து அறிவிக்கிறார் முதலமைச்சர். அதன் பேர்ல தான் இந்த டீமே போய் உள்ள இறங்கி வேலை செய்யறாங்க. அப்ப அது என்ன பண்ணிருக்கணும், அந்த பாரை வந்து அவங்க வந்து இது வரைக்கும் இப்ப பார்த்திருக்கணும், செக் பண்ணிருக்கணும், அங்க யார் யார் பயன்படுத்த. ஏன்னா இந்த போதைப் பொருளுடைய வீரியமே என்ன அப்படின்னா, சாதாரணமா நீங்க வந்து ஒரு டாஸ்மாக் கடைகள்லயும் இங்க கிடைக்கிற பார்ல கிடைக்கிற சரக்கை எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா அது அதோட வீரியம் குறைந்தது ஒரு 5 நாட்களுக்கு இருக்கும். ரத்தத்துல கலந்துருக்கும், கண்டுபிடிச்சலாம், குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சலான்றாங்க. ஆனால் இந்த மாதிரி கொக்கைனா இருக்கட்டும், மெத்தப்பட்டைனா இருக்கட்டும், அல்லது இது மாதிரியான பிரவுன் சுகர் சொல்லப்படுகிற இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள எல்லாம் போனது இல்லைன்றதுனால இந்த பேர் தவறா இருந்தா கூட நீங்க திருத்திங்க. அந்த மாதிரி விஷயங்களை கன்சியூம் பண்ணாங்கன்னா குறைந்தபட்சம் 45 நாட்கள்ல இருந்து 90 நாட்கள் வரைக்கும் அவங்க உடம்புல அது இருக்கும்ன்றாங்க. நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாப்பிட்டாரா இல்லையான்றத. நான் இப்ப சாப்பிடலங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னாலும் அது கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஸ்ரீகாந்தினுடைய விஷயத்துல என்ன இருக்குன்னா, அவர் தொடர்ச்சியாக அவர் ஒரு படத்தில் நடிக்கிறார், அவர் ஒரு நடிகர். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப அமைதியானவர், நானும் சொன்ன மென்மையானவர், எல்லாம் கரெக்டுங்க. பழக்கத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து நல்லவர்களா இருக்காங்களா மாறுறாங்களான்றது முடிவு பண்ண முடியும். கடந்த 1 வருடங்களாக தான் ஸ்ரீகாந்த் வந்து பயன்படுத்தியதா சொல்றாங்க இல்லையா?
ஆமா, அந்த ஓராண்டுல என்ன நடந்ததுன்னு பாக்கணும் நம்ம. அவர் ஒரு தீக்கிரைன்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்ப மாட்டிருக்கிற அந்த பிரசாத், இவர்தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இவர்தான் வந்து பெங்களூர்ல போய் பொருள் வாங்கிட்டு வந்து இங்க கொடுக்குறாரு. காசு சம்பளம் கேட்டாருன்னா அதுக்கு பதில் நீங்க சம்பளத்துக்கு பதில் இதை எடுத்துங்கன்னு கொடுக்குறாரு. இவருக்கு அது ஒரு இதுக்கு ஏதோ ஒரு இன்பம் அவருக்கு தருது. ஆக்சுவலா தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்தினாலே தப்பு தானே. அவருக்கு வந்து ஒரு மரியாதை மிக்க ஒரு இடம் இருக்கு தமிழ் சினிமாவில். ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீகாந்த் வந்து ரோஜா கூட்டம் வந்து வந்தப்பலாம் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு சாக்லேட் பாயை விட பயங்கரமா பெண்களுடைய கனவு நாயகனா இருந்தார். அவ்வளவு ஜப்ளியா இருப்பாரு, பயங்கர ரொம்ப ரொம்ப மென்மையாவும் இருப்பார் யூஸ்வலாவே. அப்படிப்பட்ட மனிதர் வந்து இப்ப வந்து தவறான பழக்க வழக்கத்தினால இன்னைக்கு பாருங்க, தலையில துண்டு போட்டுக்கிட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு, அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு. அந்த கல்யாணமே சண்டையில தான் முடிஞ்சது. சண்டையில தொடங்கி சண்டையில தான் முடிஞ்சது. ஸோ பல சிக்கல்கள்ல ஸ்ரீகாந்த் இருக்கும்போது இவர் மட்டும்தான் பயன்படுத்துறாரா? இப்ப ஸ்ரீகாந்த் வந்து மாட்டிக்கிட்டாருங்க. ஆமா, நிறைய பேர் மாட்டாம இருக்காங்க. அது சினிமாக்காரங்களை மட்டும் நான் சொல்லல. இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய வாரிசுகளா இருக்கிற பல பேரும் இரவு பார்ட்டிகள்ல இங்க போய் அடி வாங்கினானே அவன் யாரு? போலீஸ் உயர் அதிகாரியுடைய மகன், ரிட்டையர்டு. இந்த கேஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்க? மூலம் எங்க இருக்கு? அப்ப நீங்க எங்க வியாபாரம் இருக்கிறதோ அங்க நீங்க போக மாட்டீங்க. அப்ப அவங்க வந்து உங்களோட சுப்பீரியர் பவரா? அந்த பாருக்கு என்ன அவ்வளவு பெரிய சுப்பீரியர் பவர் இருக்கு? அப்ப இது எல்லாமே அரசாங்கத்திற்கு தெரிந்துதான் நடக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? எல்லா அரசாங்கத்திலயுமே அந்த பிரச்சனை இருக்குதுங்க. நான் வெறும் அதிமுக அரசாங்கம் மட்டும் நான் சொல்லல. அதிமுக அரசாங்கம் இதோட மோசமா இருந்திருக்கு. இப்ப சிக்கினவர் யாரு? ஒரு அதிமுக ஐடி விங் சேர்ந்தவர். ஐடி விங்கினுடைய முன்னாள் ஐடி விங். ஓகே, ஐடி விங்குடைய இப்ப செயல்பாடு உங்களுடைய டேக் என்ன போட்டிருக்காங்க? சே நோ டு ட்ரக்ஸ். அதான் அதிமுக தாரக மந்திரமா கடந்த திமுக மீது குற்றம் சுமத்திட்டே இருக்காங்க. நீங்க இப்போ இன்னொரு பிளாஷ்பேக் உங்களுக்கு சொல்றேன் நான். ஏன்னா சினிமா ரிலேட்டட் ஆகிறதுனால பிளாஷ்பேக் முன்னாடி பின்னாடி சொன்னா புரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த டேட்டாவே எதுக்கு எடுத்தேன்னா அதை விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன். 2021 ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டுல பிடிப்பட்ட கொக்கைன் அளவு அது எல்லாமே இருக்குதுல. எல்எஸ்டின்னு சொல்லப்படுகிற மோசமான ஒரு ஸ்டாம்ப், அது போதை, அந்த மாதிரி ஒரு விஷயங்களா இருக்கு. அதெல்லாம் தாண்டி கொக்கைன் மட்டும் 303 கிலோங்க. 303 கிலோக்கு மேல 303.450 கிராம் தமிழ்நாட்டில் சீஸ் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கான ஒரு டேட்டா நம்ம கையில நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இவ்வளவு தூரம் இங்க போதைப் பொருள் எப்படி வருது அப்படின்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அரசாங்கத்துக்கு தெரியாமையோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், சென்னையில மட்டும், தமிழ்நாடு சொல்றாங்க, சென்னையில மட்டும் இப்ப லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரியான உயர் ரக பார்கள் இருக்குல்ல, 50 பார்களுக்கு மேல இருக்கு. 50 பார்களுக்கு மேல செயல்படுகிறது. அப்ப அங்க எவ்வளவு வந்து மக்கள் போவாங்க? அது அங்க வந்து சாதாரண மக்கள் போக முடியாது. சாமானியன் இருக்கான்ல, டெய்லி வேஜஸ் இருக்கான்ல, நீங்க வந்து டாஸ்மாக் பார்ல போய் குடிக்கிற ஒரு குடிமகன் இருக்கான்ல, அவனால அந்த பாருக்குள்ள நுழையவே முடியாது, சேர்க்க மாட்டாங்க. இது எலைட் பார். இதுக்கு போனோம்னா கிளப் மெம்பரா இருக்கணும், ஆண்டுக்கு பணம் கட்டணும். அங்க நீங்க காஸ்ட்லியான மது வகைகள் தான் சப்ளை செய்யப்படும். ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணோம். இவன் 100 கணக்கில் செலவு பண்றதே கஷ்டப்படுறான். ஒரு நாளைக்கு வந்து 400 ரூபாய் சம்பாரிச்சானா 200 ரூபாய் வந்து டாஸ்மாக்ல கொடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியாம ரோட்ல விழுந்து கிடக்குறானுங்க. மது வந்து டோட்டலா தமிழ்நாட்டை வந்து இப்ப இல்ல, காலங்காலமா அது அழிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப வேதனையான வருத்தமான பதிவு தான். அப்ப இந்த மது வகைகள் சப்ளை பண்ற உயர் ரக மது வகைகள் கொடுக்குற இந்த பாரை பர்மிஷன் கொடுத்தது யாரு? அரசாங்கம் தானே. அப்ப அந்த அரசாங்கத்துக்கு இது என்ன மாதிரி லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்ப இந்த FL3 சொல்லப்படுகிற ரூம் மட்டுமே இருக்கணும். அதாவது இது என்ன மாதிரியான ஹோட்டலுக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டல்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான லைசன்ஸ் வழங்கப்படும். இங்க ஹோட்டல் ரூமே இல்லாத ஒரு பாருக்கு இந்த லைசன்ஸ் எப்படி வழங்கப்படுதுன்னு கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கலங்க. நான் பத்திரிகையாளரா குற்றம் சாட்டுறேன். இதுக்கு என்ன நீங்க அரசாங்கம் எப்படி வந்து லைசன்ஸ் கொடுத்தீங்க? அரசாங்கம் மேலும் யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையா? ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தயங்குறாங்க? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதுல கம்ப்ளைண்ட்ன்றது இல்ல. இப்ப இந்த கம்ப்ளைண்ட் எங்க இருந்து வந்துச்சு? அந்த பாரோட மேனேஜர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, எங்க பார்ல இந்த மாதிரி வந்து சண்டை ஆயிடுச்சுங்க, நீங்க வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல எத்தனை எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு சண்டை, அடிதடி சண்டை. இது நான் சொன்ன ஆரம்பத்திலே இந்த மாதிரி சண்டை தமிழ்நாடு முழுக்க எல்லா டாஸ்மாக்ல நடக்குது. நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்கீங்களா? இதுவே ஒரு சாமானியன் டாஸ்மாக்ல சண்டை நடந்துருந்தா அவனை கூப்பிட்டு அடி பிரிச்சிருப்பாங்க. இந்நேரம் போலீஸ் செஞ்சிருக்குமா அந்த வேலையை? அடிச்சு அவனை வேற ஏதாவது கேஸை போட்டு உள்ள தள்ளி இருப்பாங்க. இங்க என்ன நடந்துச்சு? ராஜ மரியாதை வழங்கப்படுது. இது வரைக்கும் அந்த பார் ஆட்களை பிடிக்கவே இல்லை, விசாரணை கூட கூப்பிடல.
யார் பேரெல்லாம் போட்டிருக்காங்களோ இங்க இன்னொரு பெரிய குழப்பம் இருக்குங்க. எஃப்ஐஆர்ல குற்றவாளியாக சொல்லப்படுகிற ஒரு பெயரும் ஒரே பேர் பிரதீப் இருக்கு. யார் பாரோட ஓனர் லைசன்ஸ் ஓனர்னு காமிக்கிறாங்க, அவர் பேரும் பிரதீப் இருக்கு. அவங்க அப்பா பேரும் கணேசன் இருக்கு, இவர் பேரும் கணேசன் இருக்கு. அப்ப இருவரும் ஒருவரா அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப 2 எஸ்ஐயும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எல்லா இடங்கள்லயும் நடக்கிறதுங்க. இதுக்கு மட்டும் தனியா விஷயம்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இடங்கள்லயும் காவல்துறையினுடைய நாலேஜ் இல்லாம அங்க நீங்க எதுவுமே நடக்காது. முன்னாடிலாம் வந்து இப்ப நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிட்டோம். நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா விதத்திலையும் வளர்ந்துகிட்டு இருக்கு, பயங்கர வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமா போயிட்டு இருக்கு. எல்லா வளர்ச்சியிலும் இருக்கு, போதையிலும் நிச்சயமாக பல இடங்கள்ல. முன்னாடிலாம் கஞ்சா அப்படின்ற விஷயம் கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கும். இப்ப சர்வசாதாரணமா சின்ன பசங்க வரைக்கும் அதை பயன்படுத்துறாங்க. எங்க இருந்து கிடைக்குது? விடை கிடைக்கல. அதுக்கு தான் நான் சொன்னேன், இதெல்லாம் இங்க இல்ல, எல்லாமே வேறு மாநிலங்கள் இருந்து வருது. குறிப்பிடத்தக்க இடத்துல குஜராத்ல இருந்து தான் வருது அதிகமா. ஆனா குஜராத்ல போதையில்லா மாநிலம் எங்களுதுன்னு வாங்க, அங்க வந்து எதுவுமே கிடையாது. காந்தி பிறந்த மாநிலம், அதனால அங்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மொத்தமும் அங்க இருந்தா வருது. ஒரு தனியாருக்கு சொந்தமான துறைமுகத்துல இருந்தா பெரும்பகுதியான போதைப் பொருள் வருது. முன்னாடி சொன்ன வியாபாரத்துக்கு வந்தது, இப்ப கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வசதி வளர்ந்துட்டாங்க எல்லாருமே. சோ 7,000 ரூபாயில இருந்து 12,000 வரைக்கும் கொடுத்து 1 கிராமை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் என்றால் அப்ப அவங்க வசதியானவங்க தானே. கண்டிப்பா அது இங்க கிடைக்குது இல்ல சர்வசாதாரணமா. அதை தடுக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இன்னும் செயல்பட தவறுகிறதா? நிச்சயமா அது எல்லா அரசாங்கத்து மேலேயும் நம்ம சொல்லலாம். இப்ப இவங்க அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப திமுக அரசாங்கம் பல இடங்கள்ல வந்து பிடிக்கிறாங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே, ரைட், தப்பு இல்ல. பிடிச்சிட்டு விட்டுறாங்க அப்படின்ற நியூஸ் தானே வந்து பரவலா. அதுதாங்க இப்ப இது சொன்ன உடனே இன்னொரு பிளாஷ்பேக் சொன்ன அந்த பிளாஷ்பேக் உள்ள வரேன். கொஞ்ச நாளைக்கு இப்ப இன்னும் ஒரு 8 மாசம் நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் இல்லைங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முந்தைய தேர்தல் ஒன்று நடந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி இந்தியா முழுக்க லுக் அவுட் நோட்டீஸ் விட்டு ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க. இவர் வந்து மெத்தபட்டைன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையான ஒரு போதை இருக்கு இல்லையா, போதை மருந்து, அதை உலகம் முழுக்க சப்ளை பண்றாரு, கோடி கோடியா சம்பாதிச்சாரு, கிட்டத்தட்ட 2,000 கோடிக்கு மேல அவர் வந்து வருமானம் பார்த்துட்டாருன்னு ஒருத்தரை தேடுறதா அறிவிக்கிறாங்க. என்சிபி வந்து டெல்லியில அனௌன்ஸ் பண்றாங்க, அவரை தேடுறோம் நாங்க, அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு, அவர் அங்க இருக்காரு இங்க இருக்காரு தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த என்சிபியினுடைய நிர்வாகியா இருக்கிற மிகப்பெரிய உயரதிகாரி, போலீஸ் அதிகாரி பிரஸ் மீட்டே கொடுக்குறாரு. நாங்க தேடுறோம், இங்க தேடுறோம், இது பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டு இருக்கோம். அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு பிரிவினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்காரு. போதாக வரைக்கும் ஒரு சினிமா தயாரிப்பாளர்னு சொல்றாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன் உங்களுக்கு புரியும். அவர் எப்படி கைது செய்யப்பட்டார், அவர் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டுச்சு, அப்ப தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேள்வி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறைக்கு எந்த அதிகாரம் இல்லை, நீ ஓரமா நில்லு அப்படின்னு நேரடியாக மத்திய போதைப் பொருள் என்சிபி இருக்கு இல்லையா, நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட், அவங்க நேரா இங்க வந்து இப்ப இந்த தயாரிப்பாளர் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் அமீரை வச்சுலாம் ஒரு படம் இயக்குனார், அமீருக்கெல்லாம் அந்த சம்மன் கொடுக்கப்பட்டுச்சு, அவரெல்லாம் கூப்பிட்டுலாம் விசாரிச்சாங்க. அந்த நபர் மீது அந்த புகார் சொல்லப்பட்ட புகார், அவர் மீது வழங்கப்பட்ட அந்த வழக்கு, அந்த வழக்கெல்லாம் இப்ப நீங்க அங்க என்ன நடந்துச்சு அதை அப்படியே ரிலேட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நடக்கும்போது அதிமுக ஐடிவிங்கா இருந்தாலும் சரி, நீங்க பாஜக இருந்தாலும் சரி, என்ன சொன்னாங்கன்னா திமுக போதைப் பொருளை மொத்தமா ஒட்டு மொத்தமா போதை கட்சியே திமுக தான் மாறிடுச்சு. 2,000 கோடியை வந்து இதுல இருந்து வித்து வாங்கி அவங்க கட்சிக்கு நிதி வாங்கியிருக்காங்க, படம் தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து போதை காசுல தான் நடக்குதுன்னு சொல்லி திமுகவை போதைப் பொருளுடைய ஒரு கழகமாகவே அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணாங்களா. ஆனால் பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அந்த சிக்கினவர் இருக்காருல்ல, அவர் இப்ப ஜாமீன்ல வெளிவட்டார். அவர் மீது இதுவரைக்கும் பிடிச்சாங்கல்ல, என்னென்னமோ பிடிச்சாங்கலாம் சொன்னாங்க. எப்படி ஜாமீன் கிடைச்சது அவருக்கு? அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிற அளவுக்கு போதுமான ஆதாரங்கள் பெருசா இல்ல, இதுவரையும் கொடுக்கல, சப்மிட் பண்ணல என்சிபி டிபார்ட்மெண்ட் இவர்கிட்ட குறிப்பா. அது வழக்கு போயிட்டு இருக்குங்க. ஆனா அதை பேஸ் பண்ணி தான் அவர் வெளியில வந்திருக்காரு. இந்த சம்பவம் நடந்து அப்ப திமுக மீது எவ்வளவு தூரம் அவங்க வந்து பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் பரப்புனாங்களோ, அது எவ்வளவு வைரல் ஆச்சு பயங்கரமா. இப்ப அப்படியே காட்சி மாறிடுச்சு. இப்ப அதிமுக வந்து என்ன சொன்னாங்க, அந்த நாள்ல இருந்து அவங்க டேகே வந்து சே டு நோ ட்ரக்ஸ் தான் போட்டு அவங்க வந்து அதிமுக ஐடிவிங்க வந்து அதான் பரப்புரை பண்ணிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப மாட்டி இருக்கிறவர் ஐடிவிங்க சேர்ந்தவர் அதிமுக.
இப்போ இவர் பிடிச்சது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய அதுக்காக உருவாக்கப்பட்ட போதை அமைப்பு தான் பிடிச்சிருக்கு. தடுப்பு பிரிவு தான் இவரை கைது பண்ணிருக்கு. இங்க பிடிச்சவர் வந்து இப்ப நீங்க NCB வேடிக்கை தான் பாக்குது. அவங்களால மத்திய அந்த நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் உள்ள வர முடியல. ஏன்னா இவங்க எடுத்து FIR போட்டாங்க. இவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் இவங்க நேர்மையா இல்ல அப்படின்னு ஆதாரங்கள் கொடுத்தாதான் அவங்க உள்ள நுழைய முடியும். இவங்க எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு பிடிக்கிறாங்க. எல்லாரையும் இவர் வாங்கினாரு, இவர்கிட்ட வித்தாரு, இவர் இதை பயன்படுத்தினாருன்னு பிரபல நடிகரா இருந்தவர் வரைக்கும் பிடிக்கிறாங்க. அப்போ இந்த விசாரணை வந்து சரியா போகிறதா போகுது. ஆனால் இங்கே எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்குன்றதுக்காக இந்த 2 சம்பவத்தையும் நான் சொன்னேன். அங்கே வந்து திமுக மீது பழி சுமத்தி ஒரு விஷயங்கள் பண்ணதை திமுக அப்ப அவங்களால எதுவும் பண்ண முடியல. அது எல்லாவற்றையும் பொறுமையா காத்துக்கிட்டே இருந்தாங்க. நேரம் கிடைச்சிருச்சு. இப்ப வச்சு பாக்கும்போது ரிவெஞ்ச் அப்படின்னு தானே நான் சொன்னது இல்லங்க. இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்க. டேட்டாவை வச்சு பாக்கும்போது ரிவெஞ்ச் அப்படின்னு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா, எல்லா குற்றவாளிகளும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அது எங்க வேணும்? ஒரு அரசியல் கட்சி வேணும். காவல்துறைக்கு தெரியாம ஏதாவது நடக்குமாங்க? எனக்கு சென்னை காவல்துறை வந்து மிக மிக, அதாவது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு இணையெல்லாம் பேசுவாங்கல்ல, அது நீங்க கரெக்ட், எல்லாம் நீங்க திறமையா செயல்படுறீங்க, தப்பு இல்ல. இப்ப மாட்டிக்கிட்ட இந்த விஷயத்துல ஸ்ரீகாந்தே பிடிக்கிறீங்க. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நடிகரா இருக்கிற வரையும் நீங்க பிடிக்க முடியுது உங்களால. ஆனால் அப்படி இருக்கும்போது ஸ்ரீகாந்த பிடிக்கிற யார்? நீங்க போய் வந்து அந்த பாருடைய ஓனரை பிடிக்கிறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? வருமா வராதா அந்த கேள்வி? பார் ஓனர் வந்து அவ்வளவு சர்வ அதிகாரம் படைத்தவரா? அது வந்து பிரான்சைஸ்ங்க. அது அந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ்ன்றது பல மாநிலத்துல இருக்கு. அங்கிருந்து இவங்க வந்து வாங்கி நடத்துறாங்க. அப்ப அதுல வந்து காமிக்கிறாங்க இல்லீங்களா? நீங்க கம்பெனி ஆக்ட்ல போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா இப்ப காமிக்கிற பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் தான் லைசன்ஸ் ஓனர்னு காமிக்கிறாங்க. ஆனா அந்த லைசன்ஸ் ஓனருடைய பேர் வந்து ஒரிஜினலா இருக்கிற ஓனர்கிட்ட இல்ல. கம்பெனி ஆக்ட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே வெளிப்படையா இருக்கும். நீங்க போய் நீங்க அந்த பேரை அடிச்சு யார் ஓனர்னு பார்த்தா பாத்துடலாம். நம்ம இப்ப நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேர், நீங்க யார் யார் பார்ட்னர் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். அதுல பார்த்தா சொல்லப்படுகிற லைசன்ஸ் ஓனர் பேர் அதுல இல்ல. அப்ப இவர் யாரு? இவரை எதுக்கு முன்னிலைப்படுத்துறீங்க? அப்ப இவருக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன அரசியல் சக்தி இருக்கு? இல்ல யார் அவர்? ஆண்டுக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறாங்க, அரசுக்கு வந்து வருவாயா கட்டுறாங்க, டாக்ஸ் கட்டுறாங்கன்னா அப்ப டாக்ஸ் கட்டுறது மட்டும் இல்லாம வேறு எந்த வகையில் காவல்துறை பயனடையுது, அரசாங்கம் பயனடையுது, அரசியல்வாதிகள் பயனடைகிறாங்க? 50 பாருக்கு மேல தமிழ்நாடு சென்னையில இருக்குன்றீங்களே, அந்த பார்களுக்கு வழங்கப்பட்ட லைசன்ஸ்ல விதிமீறல் நடக்கவே இல்லையா? இது எப்படி ரூமே இல்லாத ஒரு பாருக்கு அந்த அறைகள் இருக்கிற லைசன்ஸ் எப்படி வழங்குவீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்குங்க. இது வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு விடையே கிடைக்கல. இதற்கெல்லாம் என்ன முடிவு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன முடிவு வந்தால் இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தனி மனித ஒழுக்கம் தான் மாறும், ஆனா முடிவுலாம் வராதுங்க. வேதனையான உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மையும். குடிக்கிறவன் வந்து அவனா நிறுத்தினாதான் நிப்பாட்ட முடியும். இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருந்தாலும் ஏன் அவர் போதைப் பொருள் எடுத்தாரு? அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு தானே அவர் வந்து வாங்கி அதை பயன்படுத்துறாரு. அவர் தன் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ தனக்கு இருக்கிற மரியாதையோ நினைச்சாருன்னா அதை பயன்படுத்துவாரா? போதையே குடிக்கிறதே தப்புன்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான இது இன்னும் மிக மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அவர் பயன்படுத்துறாரு, ஒவ்வொரு ஆண்டா பயன்படுத்துறாரு. உடல் உறுப்புகள்ல பல மாற்றங்களும் அவருக்கான வாழ்நாளே குறைக்கக்கூடிய விஷயம் இது. இது ஏன் புரிய மாட்டேங்குது? இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க அரசாங்கம் மூலியமா என்ன கோரிக்கை நீங்க வைப்பீங்க? அரசாங்கம் இனி எந்த அரசாங்கம் வந்தாலும் போதையை பயன்படுத்துங்க. இப்ப பாட்டிலே போட்டிருக்காங்கல்ல, குடியை கெடுக்கும், ஆனா விற்கிறதே அரசாங்கம் தான். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, டாஸ்மாக் வாசல்லையே டாஸ்மாக் இருக்கும். நீங்க அந்த டாஸ்மாக் இருக்கிற சாலையினுடைய இந்த எண்டு போய் திரும்பினா அங்க 4 போலீஸ் நிப்பாங்க, இந்த பக்கம் திரும்பினா அங்க 4 போலீஸ் நிப்பாங்க. இவர்கள் எல்லாம் என்னத்துக்கு நிக்கிறாங்கன்னா பாதுகாப்பு நிக்கிறாங்க. சரக்கு அடிச்சு வந்தா பிடிப்பாங்க, ஆனா சரக்கு விற்கிறது அரசாங்கம் தான். குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாதுன்றாங்க. அப்ப நீங்க ஏன் விற்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்கு? இந்த தேர்தல் வரும்போது, இந்த கடந்த தேர்தலில் நாங்க வந்தா படிப்படியாக குறைச்சிருவோம், டாஸ்மாக் விற்பனை கடைகளை குறைச்சிருவோம், விற்பனை நேரத்தை குறைச்சிருவோம்லாம் சொன்னாங்க. ஆனால் அது குறைக்கப்படுதான்ற கேள்விக்கு விடை கிடைக்கல. நான் வெறும் திமுக அரசாங்கத்தை மட்டும் சொல்ல, அதிமுக அரசாங்கத்தில் நடந்துச்சு. எல்லா அரசாங்கமும் இதுல கிடைக்கிற வருவாய் வச்சுதான் அவங்க வந்து நிர்வாகத்தை நடத்துறாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் சொல்லப்படுகிற பாஜக அரசாங்கம் 2014 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை ஒரு ஓரவஞ்சனையா தான் பார்த்துட்டு இருக்காங்க.
மாற்றான் தாய் மகனா தான் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு காசே தரமாட்டேங்கிறாங்க. நம்ம கிட்ட ஜிஎஸ்டியை வாங்கிட்டு அதுவும் மூசா நமக்கு வர மாட்டேங்குது. ஒரு பெண், அவங்க தான் நிதியமைச்சர். இப்ப பெண்மையை போற்றுவோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. ஆனா அந்த அம்மா பேசுற பேச்செல்லாம் பார்த்தா அதுக்கு மத்த மந்திரிகள் இருக்காங்களா, ஆம்பளை மந்திரி இருக்காங்கல்ல, அவங்களே பரவாயில்ல போல இருக்கு. ஒரு கண்ணியத்தோட பேசுறாங்க. இப்ப ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த அம்மா. ரொம்ப தவறான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. பார்லிமெண்ட்ல என்ன பேசணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா அவர்களுக்கு எல்லாம் தைரியமே இல்லை. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பகிரங்கமா சொல்றேன் தைரியமே இல்லை. ஏன் தைரியம் இல்லைன்னு சொல்றேன்னு கேளுங்க. என்னன்னா, அவர்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா ஏதாவது ஒரு தொகுதியில நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும். இப்ப வரைக்கும் அவங்க மந்திரியா இருக்கிறது எல்லாம் பின்வாசல் வழியா ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு மந்திரியா இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட்டாங்கன்னா எங்கேயாவது ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும். நின்னாங்கன்னா டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரரும் ஓட்டு போட மாட்டார். உண்மைங்க. அவங்க பண்ற அவ்வளோ அட்ராசிட்டியும் பாதி அவங்க வீட்டுக்காரே வெளியே சொல்லிடுறாரு. இதுதான் நிதர்சனம். அதனால இங்க போதை ஏதோ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க எரியறத பிடிங்கிட்டா கொதிக்கிறத அடங்கிறோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது எதுக்கு இந்த பழமொழி இப்ப சொல்றேன்னா, வெளி நாடுகள்ல இருந்து தான் வருது. பார்டர்ஸ் எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க தான் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்களே. பிளைட்டை பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்க, ஹார்பரை பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. என்ன கொண்டு வந்திருக்கான்னு செக் பண்ண கூட நமக்கு அதிகாரம் இல்ல. ஏன்னா அவங்க வளர்த்துறது மத்தியில இருக்கக்கூடிய அரசு, அதுவும் பாஜக அரசாங்கம் தான். ஆனா மத்திய அரசாங்கம்னா அது நாளைக்கு வேற அரசாங்கம் கூட வருங்க. குறிப்பிட்டு சொல்றது பாஜக அரசாங்கம். இவங்களுக்கு எல்லா இடங்களையும் நல்லா கவனிச்சு பாருங்க. எங்கெல்லாம் அவர்களால் கால் வைக்க முடியலையோ அங்கெல்லாம் ரெண்டு விஷயத்த கையில் எடுப்பாங்க. ஒன்னு மத பிரச்சனை கையில் எடுப்பாங்க. இன்னொன்னு, அந்த இடத்துல இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவங்களே அனுப்பிட்டு அவங்களே பிடிப்பாங்க. இதுக்கு தீர்வு எப்படி வரணும்னா, நாம இங்க இருக்கிற ஒருவரும் அவர்களாக மாறணும். அரசாங்கம் என்னதான் விளம்பரம் பண்ணாலும், என்னதான் போஸ்ட் அடிச்சு ஓட்டினாலும், தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, வேஸ்ட். அதனால இந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. நீ எவ்வளவு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு சம் பண்றாங்க. இது வரைக்கும் அது அதிகாரப்பூர்வமா வரல. அதெல்லாம் வருது இல்லைங்களா? இப்ப அவர் எங்க இருக்காருன்னா கேரளால ஷூட்டிங்ல இருக்காருன்றாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்தா இமீடியட்டா வந்துடணும். ஆனால் அதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரிதான், இந்த பயன்பாட்டை எடுத்தா 45 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் அது உடல்ல இருக்கும்ன்றாங்க. சாதாரண ஒரு முடி எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணாலே அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இவரை நீங்க பிடிக்கிறீங்க இல்லையா, இந்த பார்கள் 50, நான் சொன்ன 50 பார்களையும் யார் யார் ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு உங்களுக்கு போய் வீடு வீடா போய் பிடிக்க தைரியம் இருக்கா? அரசாங்கத்துக்கு, காவல்துறைக்கு தைரியம் இருக்கா? பிடிக்க முடியுமா? பிடிச்சா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் சிக்குவாங்க, பிரபலங்கள் மாட்டுவாங்க. நான் இப்ப சாப்பிடலப்பா, ஐயோ ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டான், நமக்கு இன்னைக்கெல்லாம் வேணாம், பார்ட்டிலாம் வேணாம், க்ளோஸ் பண்ணிட்டு நீ வீட்டுக்குள்ள ஒளிஞ்சா கூட நீ 40 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் மாட்டிப்ப. அரசியல்வாதிகளையும் பல பேர் இதை பயன்படுத்த தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன வெளிச்சத்துக்கு வர்றது சினிமா துறைங்க. எது செஞ்சாலும் சினிமாக்கார மாட்டான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெளிச்சத்துக்குள்ளதான் இருக்காங்க. அரசியல்வாதி எல்லாம் பூரா இருட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் வெளிச்சம் இவங்க மேல பட்டாதான் நம்ம பார்க்க முடியும். அதனால இப்ப ஸ்ரீகாந்த் மாட்டினதனுடைய தொடர்ச்சியா யார் யார் சிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீளமா போகுது இல்லையா? ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூர்ல கன்னட நடிகை ஒருத்தவங்க மாட்டினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அவங்க அந்த நடிகை தமிழ்லயும் நடிச்சிருக்காங்க. அவங்க அக்கா ஒரு நடிகை, நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு அரசியல் தம்பதி, அதாவது இப்ப அரசியல் தம்பதி. அவங்க சினிமாலையும் அவர் இயக்குனர், அவங்க மனைவி அரசியல் பிரபலம். இரவோடு இரவாக டெல்லிக்கு போனாங்க. கிளம்பி போகும்போது ஏர்போர்ட்ல கேட்கறாங்க, என்னங்க நீங்க போய் கட்சி மாறுறீங்களாமேன்னு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி பதறி ஓடினாங்க. இரவோடு இரவாக ஓடி மறுநாள் காலையிலேயே போயிட்டு அங்க கட்சி மாறினாங்க. இருக்கிற கட்சியில இருந்து அப்படியே தாவுகிற தைரியம்னு வடிவேல் சொல்ற மாதிரி தாவுனாங்க. ஏன் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ஏன்னா மாட்டின நடிகை இருக்காங்கல்ல, என்னடா சம்மந்தம் இல்லாம எங்கேயோ கதை சொல்லிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. மாட்டின நடிகை கை காட்டினது இந்த இயக்குனரை. உனக்கு எங்க இருந்து கிடைச்சது இந்த பொருள் அப்படின்னா இந்த இயக்குனரை கை காட்டுறாங்க. இந்த இயக்குனரை பிடிக்கணும்னா ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஒண்ணு நான் உன்னை பிடிச்சிருவேன், இல்லைன்னா நீ கட்சியில சேரு. உன் மனைவி கட்சியில சேரணும். பாக்குற எல்லாருக்கும் நான் யார சொல்றேன்னு தெரியும். அந்த மாதிரியான பல விஷயங்களில் தான் பாஜக அரசாங்கம் செயல்படும். ஆஃபர் கொடுப்பாங்க, ஊழலை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க, அஜித் பவாரை சேர்த்துப்பாங்க, 1000 கோடி ஊழல்வாரு, ஆனா சேர்த்துக்கிட்டு அவர் பதவி கொடுப்பாங்க. இங்கேயும் பல பேர் அப்படி இருக்காங்க, களத்துல இருக்காங்க. அதனால நம்ம பேசணும் நிறைய விஷயங்கள். இது இந்த கேஸ் அடிதடி கேஸ் ஸ்ரீகாந்த் வரைக்கும் நிக்குது இல்ல, இது எங்க போகுது? தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு போவாங்களா? யாரை கை காட்டுறாங்க? அதிமுக கை காட்டிட்டாங்க.
தெளிவா இப்ப பிராபகண்டா என்ன பண்றாங்க, நேத்தே டிஎம்கே ஐடிவிங்க என்ன போட்டுருச்சு, அது எங்க போய் கொண்டு போய் நிப்பாட்டுதுன்னா முன்னாள் முதல்வருடைய மகன் வரைக்கும் போகுது. இதுக்கு யார் இப்ப பிரசாத்துக்கு எங்க இருந்து பொருள் கிடைக்குது, அவன் யாரோ வந்து கானா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஜான் ஒருத்தர் அவனையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா இது எல்லாம் எங்க வருதுன்னா சுத்தி சுத்தி அடிச்சு முன்னாள் முதல்வர் எடப்பாடியோட மகன் வரைக்கும் போய் நிக்குது. அவர் சொல்லிதான் நாங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சோம்ட்டு. அப்ப இது எங்க வரைக்கும் போகும், நிச்சயமா தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு போவாங்க. யார் யாரெல்லாம் பிடிப்பாங்க, கடந்த ஆண்டுல வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களை எல்லாம் தேடுவாங்க. பெரும்பாலும் யாரோ ஒருத்தர் எப்போ ஒருத்தர் பயன்படுத்தி இருக்கலாம். இதனுடைய வீரியமே 45 நாள் 90 நாள் வரைக்கும் இருக்கு. அப்ப அவங்க 3 மாசம் தலைமறைவா இருந்து ஆகணும். பெரிய சிக்கல் இருக்குங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இன்னும் யார் யார் சிக்க போறாங்க, யார் மாட்ட போறாங்க. ஏன்னா ஒரு அடிதடிக்கு 4 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஆனா பெரும்பாலும் வந்து அரசியல்ல இருக்கிறவங்க மாட்ட மாட்டேங்கிறாங்களே. நீங்க சொன்ன மாதிரி திரையுலகத்துல இருக்கிறவங்க தானே மாட்டுறாங்க. புகழ் வெளிச்சத்துல இருக்கிறவங்க தான் மாட்டுவாங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க என்னதான் சொல்லலாம், அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் கிடையாதுங்க. இந்த தேவை இன்னைக்கு தேவை, உங்களை நான் வந்து டேமேஜ் பண்ணணும். இப்ப நான் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக அவங்க தூக்கி போட்டுருவாங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதிமுக ரிவெஞ்ச் எடுக்கும். ஆனா அது சாத்தியமான்னு தெரியாது, இன்னைக்குள்ள நிலைமைக்கு தெரியாது. ஏன்னா இவங்க இந்தியா கூட்டணி பலமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, உடையாம இருக்கு. உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஏதாவது முடியுமா அப்படின்னு அடியில பள்ளம் பறிச்சுட்டே இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கு. மக்களுக்கு என்ன வேணுமோ, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. யார் மாநிலத்தை ஆளணும், மத்தியில யார் ஆளணும் அப்படின்றது ரொம்ப முடிவு பண்ணுவாங்க. மத்தியில எப்படி வேணா நீங்க பின்வாசல் வழியா ஜெயிச்சிட்டா கூட மாநிலத்தில் ஜெயிக்க முடியாது. நீங்க 40 இடத்தையும் யாரு கொடுத்தாங்க? நீங்க மோடி அரசாங்கம் சரியா இருந்தா 40 இடத்துல அவங்க ஒரு 10 இடமா ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அவங்க சார்பான ஆட்கள் இல்லையே, முடிஞ்சது இல்லையா கதை. அதனால இங்க மக்கள் தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சீக்கிரம் புடிச்சிட்டாங்க, ஐயோ அதை பண்ணிட்டாங்க போறாங்க, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. தேர்தல் நேரத்துல நாம தேர்தல்ல சொல்லப்பட்ட வாக்குறுதிகள்ல எதெல்லாம் நிறைவேற்றிருக்கு இந்த அரசாங்கம், மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்றத ஓட்டு போடுற மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்ப திடீர்னு வந்து விஜய் எல்லாம் வந்திருக்காரு கிளம்பி, அவருக்கு பிரச்சனை எல்லாம் பெருசு. அவர் முதல்ல இந்த தேர்தலை சந்திப்பாரானே எனக்கு சந்தேகம் இருக்கு. நம்ம இன்னொரு நாள் தனியா பேசுவோம். ஊர்ல என்ன நிகழ்ச்சி நடந்தாலும், பெரிய பிரபலங்கள் வீட்டுல நடந்தாலும் வெளியில தெரியாது. ஆனா அதே ஒரு சினிமாக்காரன் வீட்டுல அது சாதாரண ஒரு துணை நடிகையா இருக்கலாம், ஒரு துணை நடிகரா இருக்கலாம், முகம் தெரிஞ்ச ஒரு நடிகர் அப்படின்னு அடையாளத்திலயோ நடிகையின் அடையாளத்திலயோ ஏதோ ஒரு குற்ற செயலோ ஒரு விபத்திலையோ ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்கன்னா உடனடியா அது வந்து பெரிய லெவல்ல பார்க்கப்படும், கவனிக்கப்படும். காரணம் என்னன்னா, சினிமாவில் இருக்கிற எல்லாருமே புகழ் வெளிச்சம் படுது இல்லையா? வெளிச்சம் படுறதுனால அவங்க டக்குன்னு வெளியில வந்துடுறாங்க. அந்த அடிப்படையில தான் ஸ்ரீகாந்துடைய விஷயங்கள் பார்க்கப்படுது. ரெண்டாவது, ஸ்ரீகாந்த் வந்து அதை தான் பயன்படுத்தி இருப்பதாக அவர் ஒத்துக்கிட்டார். இந்த போதைப் பொருளை நான் பயன்படுத்தியிருக்கேன், ஆமா நான் தவறு செஞ்சுட்டேன், தெரியாம இதை நான் பயன்படுத்திட்டேன், எனக்கு குழந்தை இருக்கு, என் குழந்தைய நான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதாக இப்ப தகவல்கள்லாம் வருது. ஓராண்டாக பயன்படுத்துறாருலாம் சொல்றாங்க. ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டாரு, மாட்டிக்காம பல பேர் இருக்காங்க. ஆனா பல பேர் யாருன்றது கேள்விதான் சார் இங்க வருது. அது வந்து நீங்க வந்து என்னன்னா, இன்னைக்கு சிம்பிளா எப்பவுமே நாங்க சொல்ற ஒரு விஷயம்தான், அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க இல்ல பிரபலமா இருக்கிறவங்களுடைய வாரிசுகளா இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா இடங்களுக்கும் போறாங்க. அவங்கள பத்தின தகவல்கள் எதுவும் வெளியே வரதே இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி சினிமாக்காரனா டக்குன்னு வெளியில வந்துருது இல்ல. இன்னைக்கு இந்த சம்பவத்தை, ஸ்ரீகாந்த் சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில 50 பார் இருக்கு, எலைட் பார், பணக்காரர்கள் மட்டுமே போற பார், 50க்கும் மேற்பட்ட பார்கள் இருக்கு, லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பார்கள்ல போறவங்க சினிமாக்காரன் மட்டும் தானே போறான். அப்ப அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் போவாங்க, பிரபலங்கள் போறாங்க, பணக்கார பசங்க போறாங்க, வசதி படைத்தவர்கள் மட்டும் தான் அங்க போக முடியும். இல்ல இப்பதான் உருவாக்கி இருக்காங்க. இதை செயல்படாம இருக்குன்றது வந்து இவங்க மட்டும் இல்லைங்க, இந்த ஆட்சியில மட்டும் இல்ல, எல்லா ஆட்சியிலுமே எல்லா இடங்களிலும் இரவு பார்ட்டிகள் நடக்கதான் செய்யுது. இப்ப நீங்க ஈசிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பிரபலங்களுடைய இடங்கள் இப்ப இங்க நடக்கிறது இல்லைங்க, சென்னைக்குள்ள பெருசா இல்ல, சென்னை ராயப்பேட்டையில நடக்கிறதெல்லாம் நிறைய தகவல் வந்து. ஆமா, ராயப்பேட்டை நடக்குது, நீங்க வந்து ராயபுரத்தில் நடக்குது, இங்க எல்லா இடங்களும் நடக்குதுங்க, நடக்காமலாம் இல்ல. பெரும்பாலும் நடக்கிறது வந்து ஈசிஆர்ல தான் நடக்குது. ஈசிஆர் எல்லா ரிசார்ட்லயுமே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் ஆயிடுச்சுனாவே அங்க எல்லா இரவு பார்ட்டிகள் எல்லா விஐபிகளுக்காக நடத்தப்படுறது வழக்கம். அது எல்லாத்துலயுமே காவல்துறை கண்காணிப்புல நடக்குதானா காவல்துறைக்கு தகவல் தெரியும். ஆனா அவங்க போய் யாரையுமே பிடிக்க மாட்டாங்க. இதுவரையும் யாரையும் பிடிச்சதா இல்ல. என்னன்னா, அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் மட்டும்தான் அது வெளியில வெளிச்சத்துக்கு வருது. இப்ப இந்த சண்டையே நடக்கலன்னா இவர் மாட்டிருப்பாரான்னு நமக்கு தெரியாது.
இப்போ ஈசிஆர்ல இருக்கக்கூடிய பங்களாக்கள் இந்த பார்ட்டி நடக்கக்கூடிய பங்களாக்கள்லாம் கண்காணிக்கப்படாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதில் அரசியல் அழுத்தம் தான். பிரபலங்களுடைய பங்களாக்கள்ங்க, ரிசார்ட்ல வச்சிருக்க எல்லாருமே யாரோ பின்புலத்துல இருக்காங்க. அந்த ரிசார்ட்டுக்குள்ள அனுமதி இல்லாம இவங்க போக முடியாது. எஃப்ஐஆர் காப்பியே இருக்குங்க, எஃப்ஐஆர் காப்பியே இருக்கு. எஃப்ஐஆர் காப்பியில அவங்க குறிப்பிடுற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க வந்து தனியா அடிக்கோடிட்டு நீங்க போடுங்க. FL3 அப்படின்னு அவங்க மென்ஷனே பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த காப்பி தரேன், நீங்க அதை மார்க் பண்ணி தனியா காமிச்சீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெளிவா புரியும். அவங்க அனுமதிச்சிருக்கிற பார் அந்த அதுக்கு லைசன்ஸ் ஓனர் அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்க இல்லைங்களா, அது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல அது குறிப்பிட்டிருக்காங்க FL3. இப்ப நான் கை வச்சு காமிக்கிறேன் இல்லைங்களா, நீங்க ஜூம் பண்ணி கூட காமிச்சிங்க. அவர் பேர் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, பிரதீப். அவங்க அப்பா பேர் கணேஷ். இது இந்த கதையை நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. அங்கேயும் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இது FL3 பார், அனுமதிக்கப்பட்ட பார்னு போட்டிருக்காங்க. லைசன்ஸ் ஓனர் இவர் தான். நான் இதை கொடுக்குறேன் உங்களுக்கு, இது நீங்க வந்து கோட் பண்ணி காட்டுங்க. இந்த பிரதீப் இருக்காருல்ல, ராஜ் பிரதீப். இந்த ராஜ் பிரதீப் வந்து யார்? இவர் லைசன்ஸ் ஓனர்னு காட்டுறீங்க, இது FL3 அனுமதிக்கப்பட்ட பார்னு காட்டுறீங்க. அப்ப நம்முடைய சட்டத்தின்படி அறைகள் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் நீங்க FL3 அனுமதி தரணும்னு இருக்கு. இது எப்படி FL3 கொடுத்தீங்க? அறையே இல்லையே இந்த பார்ல, தங்குவதற்கான ஒரு அறை கூட இல்லையே. நீ எப்படி இந்த அனுமதி கொடுத்தீங்க நீங்க? கண்டிப்பா போதை பொருள் குறித்தும் போதை பொருள்ல இருக்கக்கூடிய பல அரசியல் குறித்தும் விவரமாக விளக்கியமைக்கு நன்றி. நன்றி.